இந்த பாரம்பரியமான முறையில் தயார் பண்ணியிருக்கக்கூடிய குளியல் பொடி இது அப்படின்ற காரணத்தினால சோப்பில் கெமிக்கல் இருக்குது, இதில் பக்க விளைவு எதுவுமே கிடையாது. சோப் யூஸ் பண்ணும்போது பொதுவாக கையில் சோப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குழைத்தீங்க அப்படின்னும் போது நுரை அதிகமாக வரும் இல்லையா? ஏன்னா சோப்பில் எஸ்எல்எஸ் மாதிரியான கெமிக்கல்ஸ் அதிகமாக சேர்ப்பாங்க நுரை வரணும் அப்படின்றதுக்காக. இந்த மாவு பொடியை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் எவ்வளோ தண்ணி சேர்த்து நீங்கள் குழைத்தீங்க அப்படின்னாலும் நுரை வராது. நுரை வராத இந்த குளியல் பொடியை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சருமம் நல்லா வழுவழுப்பாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகை எல்லாமே நம்ம சருமத்தில் pH அளவை பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, டெட் ஸ்கின் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிறதுக்கு இந்த குளியல் பொடி அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். இதோட மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகிறதுக்கும், சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் இந்த குளியல் பொடி தொடர்ச்சியாக நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி ஒரு சிலருக்கு அப்படியே நின்று போயிருக்கும் இல்லையா, அதையும் சரி பண்ணிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுவாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உடம்புல ஏதோ ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, நாள்பட்ட வருஷ கணக்காக ஆறாத அந்த தழும்போட ரணம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை சீக்கிரமே படிப்படியாக குறைய வைக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகையில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஒரு சிலருக்கு அக்குள் பகுதியிலலாம் துர்நாற்றம், வேர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, நன்னாரி வேறு, ரொம்ப குறிப்பாக கோரக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, குப்பமேனி, துளசி மாதிரியான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிறதால